அறிவு, நிதானம் மற்றும் எதையும் கச்சிதமாக செய்யும் திறமை கொண்டவர்கள் இந்த கன்னிராசி பெண்கள். இவர்களுடைய உண்மையான குணம் என்ன? இவர்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் A to Z பார்ப்போம். கன்னிராசி பெண்களின் ஆழமான குணங்கள். கச்சிதமான செயல்பாடுகள். கன்னிராசிக்கு அதிபதி அறிவுக்கு அதிபதியான புதன். இவர்கள் எதையும் அரைகுறையாக செய்ய மாட்டார்கள். செய்யும் வேலை சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதை நேர்த்தியாகவும் கச்சிதமாகவும் செய்து முடிப்பார்கள். கூர்மையான அறிவு. இவர்கள் ஒரு விஷயத்தை அப்படியே நம்ப மாட்டார்கள். அதை அலசி ஆராய்ந்து அதில் உள்ள சாதக பாதகங்களை உணர்ந்த பிறகே முடிவெடுப்பார்கள். இவர்களது கவனிப்புத் திறன் மிக அதிகம். மற்றவர்கள் கவனிக்க தவறும் சிறு நுணுக்கங்களை கூட இவர்கள் பிடித்து விடுவார்கள். சேவை மனப்பான்மை. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இவர்களுக்கு அலாதி பிரியமுண்டு. குறிப்பாக உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அல்லது கஷ்டப்படுபவர்களுக்கோ தன்னால் இயன்ற உதவிகளை செய்வார்கள். இவர்கள் மிகவும் நடைமுறைக்கு உகந்தவர்கள். பிராக்டிகல். விமர்சன குணம். எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பதால் மற்றவர்களிடம் உள்ள குறைகளை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டார்கள். இது இவர்களது முன்னேற்றத்திற்கு உதவினாலும் சுற்றியுள்ளவர்களுக்கு சில நேரம் சங்கடத்தை தரும். திருமண வாழ்க்கை. பொறுப்பான மனைவி. கன்னிராசி பெண்கள் ஒரு குடும்பத்தின் முதுகெலும்பாக இருப்பார்கள். கணவரின் வரவு செலவு கணக்குகளை பராமரிப்பதிலிருந்து குழந்தைகளின் கல்வியில் அக்கறை காட்டுவது வரை அனைத்தையும் திட்டமிட்டு செய்வார்கள். அன்பை வெளிப்படுத்துதல். இவர்கள் உணர்ச்சிகளை விட செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஐ லவ் யூ என்று சொல்வதை விட கணவருக்கு பிடித்ததை சமைத்து போட்டு அவரை பராமரிப்பதிலேயே தங்கள் அன்பை காட்டுவார்கள். சவால்கள். இவர்கள் எதிலும் குறை காணும் குணம் கொண்டிருப்பதால் கணவரிடம் அடிக்கடி விவாதம் செய்ய நேரலாம். தன் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொண்டால் இவர்களது வாழ்க்கை ஸ்வர்க்கமாகும். பொருத்தமான ராசிகள். ரிஷபம், மகரம், கடகம் மற்றும் விருச்சிக ராசி ஆண்களுடன் இவர்களது ஜோடி மிக சிறப்பாக அமையும். நட்சத்திர வாரியான நுணுக்கங்கள். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். சூரியனின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள் மற்றும் தலைமை பண்பு கொண்டவர்கள். அஸ்தம். சந்திரனின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் கலைகளில் ஆர்வம் கொண்டவர்கள் மற்றும் கைவேலைப்பாடுகளில் வல்லவர்கள். சித்திரை 1, 2ஆம் பாதம். செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் மிகவும் தைரியமானவர்கள் மற்றும் சற்று பிடிவாத குணம் கொண்டவர்கள். எளிய பரிகாரங்கள். விஷ்ணு வழிபாடு. புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு அல்லது கிருஷ்ணரை வழிபடுவது இவர்களுக்கு மன அமைதியையும் காரிய வெற்றியையும் தரும். பச்சை நிறம். இவர்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. முக்கியமான காரியங்களுக்கு செல்லும்போது பச்சை நிற ஆடை அல்லது கைக்குட்டையை பயன்படுத்துவது நல்லது. பசுவிற்கு உணவளித்தல். புதன்கிழமைகளில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பச்சை பயிறு வழங்குவது இவர்களது தோஷங்களை நீக்கும். மந்திரம். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்வது இவர்களது சிந்தனையை தெளிவாக்கும். கன்னிராசி பெண்களின் இந்த நேர்த்தியான குணங்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா? குறிப்பாக அஸ்த நட்சத்திர பெண்களின் அனுபவம் என்ன? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்ம ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அன்பிற்கும் நியாயத்திற்கும் பெயர் போன துலாம் ராசி பெண்களின் ஆழமான குணாதிசயங்கள் இதோ. துலாம் ராசி பெண்களின் வசீகரமும் நீதி உணர்வும். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாதகம் A to Z. கடந்த வீடியோவில் நேர்த்தியான கன்னிராசி பெண்களை பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்க்கப் போவது ராசி மண்டலத்தின் 7வது ராசியான சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த துலாம் ராசி பெண்களை பற்றி. அழகு, அறிவு மற்றும் எதையும் சமமாக பார்க்கும் நீதி உணர்வு கொண்டவர்கள் இந்த துலாம் ராசி பெண்கள். இவர்களுடைய உண்மையான குணம் என்ன? இவர்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் A to Z பார்ப்போம். துலாம் ராசி பெண்களின் ஆழமான குணங்கள். தராசு போன்ற சமநிலை. துலாம் ராசியின் சின்னமே தராசு. இவர்கள் எதையும் ஒரு பக்கமாக சாயாமல் நடுநிலையோடு சிந்திப்பார்கள். சண்டை சச்சரவுகள் இவர்களுக்கு பிடிக்காது. சுற்றியுள்ளவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் அவர்களை சமாதானம் செய்து வைப்பதில் இவர்கள் வல்லவர்கள். வசீகரமான தோற்றம். சுக்கிரனின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் இயற்கையாகவே அழகானவர்களாகவும் வசீகரமானவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களது உடை அலங்காரம் மற்றும் பேசும் விதம் மற்றவர்களை எளிதில் கவரும். சுத்தத்திற்கும் நேர்த்திக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ராஜதந்திரம். இவர்கள் ஒரு வேலையை எப்படி சாதுரியமாக முடிக்க வேண்டும் என்பதை அறிந்தவர்கள். மற்றவர்களை புண்படுத்தாமல் தனது காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். சமூகத்தில் இவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். தயக்கம்.
எல்லாவற்றிலும் உள்ள நன்மை தீமைகளை சரிசமமாக பார்ப்பதால் ஒரு முடிவை எடுப்பதில் இவர்களுக்கு சற்று தயக்கம் அல்லது தாமதம் ஏற்படலாம். இதை செய்யலாமா அல்லது அதை செய்யலாமா என்ற குழப்பம் இவர்களிடம் அடிக்கடி தோன்றும். திருமண வாழ்க்கை. அன்பான துணை. துலாம் ராசி பெண்கள் தனது கணவரை அதீத அன்பு செய்வார்கள். கணவரின் தேவைகளை தாமாகவே அறிந்து பூர்த்தி செய்வார்கள். இவர்கள் ஒரு சிறந்த பார்ட்னராக திகழ்வார்கள். அமைதியான இல்லறம். வீட்டை ஒரு கலைக்கூடம் போல அழகாக வைத்திருப்பார்கள். கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் கூட அதை அமைதியான முறையில் பேசி தீர்க்கமே விரும்புவார்கள். சவால்கள். இவர்கள் எதையும் வெளிப்படையாக சொல்லாமல் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்வது சில நேரம் கணவருக்கு புரியாமல் போகலாம். ஆடம்பர செலவுகளில் ஆர்வம் காட்டுவது குடும்ப பட்ஜெட்டை சற்று பாதிக்கலாம். பொருத்தமான ராசிகள். மிதுனம், கும்பம், மேஷம் மற்றும் சிம்ம ராசி ஆண்களுடன் இவர்களது வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும். நட்சத்திர வாரியான நுணுக்கங்கள். சித்திரை 3, 4ஆம் பாதம். இவர்கள் மிகவும் தைரியமானவர்கள் மற்றும் எதையும் சாதிக்கும் புடிவாதம் கொண்டவர்கள். சுவாதி. ராகுவின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் சுதந்திரமாக செயல்பட விரும்புவார்கள் மற்றும் தொழிலில் சிறந்து விளங்குவார்கள். விசாகம். 1, 2, 3ஆம் பாதம். குருவின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் மிகுந்த ஒழுக்கமும் தெய்வ பக்தியும் கொண்டவர்கள். எளிய பரிகாரங்கள். மகாலட்சுமி அஷ்டகம் சொல்வது அல்லது லலிதா சகஸ்ரநாமம் கேட்பது இவர்களுக்கு சகல ஐஸ்வரியத்தையும் தரும். வெள்ளை நிறம். இவர்களது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பட்டு நிறம் கிரீம். முக்கியமான காரியங்களுக்கு செல்லும்போது இந்த நிறங்களை பயன்படுத்துவது வெற்றியை தரும். சுமங்கலி பூஜை. வெள்ளிக்கிழமைகளில் ஏழை சுமங்கலி பெண்களுக்கு வளையல், பூ, மஞ்சள், குங்குமம் தானமாக வழங்குவது மாங்கல்ய பலத்தை கூட்டும். மந்திரம். ஓம் சுக்ராய நமக என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்வது வாழ்வை வளமாக்கும். துலாம் ராசி பெண்களின் இந்த வசீகரமான குணங்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா? குறிப்பாக சுவாதி நட்சத்திர பெண்களின் அனுபவம் என்ன? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்ம ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. யாராலும் எளிதில் கணிக்க முடியாத அதே சமயம் அசாத்தியமான மன உறுதி கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசி பெண்கள். இவர்களுடைய உண்மையான குணம் என்ன? இவர்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் A to Z பார்ப்போம். விருச்சிக ராசி பெண்களின் ஆழமான குணங்கள். காந்த சக்தி. விருச்சிக ராசி பெண்களிடம் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். இவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள், ஆனால் இவர்களது கண்கள் பேசும். இவர்களின் அமைதிக்கு பின்னால் ஒரு பெரிய போராட்ட குணமும் தீவிரமான சிந்தனையும் ஒளிந்திருக்கும். அபாரமான மனவலிமை. எத்தனை சோதனைகள் வந்தாலும் கீழே விழுந்தாலும் மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல எழுந்து வரும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. இவர்களை ஒருவரால் எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. இவர்களது உள்ளுணர்வு இன்ட்யூஷன் மிக பலமாக இருக்கும். விசுவாசம் மற்றும் ரகசியம். இவர்கள் ஒருவரை நண்பராகவோ அல்லது துணையாகவோ ஏற்றுக்கொண்டால் மரணம் வரை விசுவாசமாக இருப்பார்கள். அதே சமயம் இவர்களது ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு புதிரான பெண்ணாகவே பலருக்கும் தோன்றுவார்கள். பழிவாங்கும் குணம். சிறு எச்சரிக்கை. இவர்களுக்கு யாராவது துரோகம் செய்தால் அதை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். காலம் வரும்போது திருப்பித் தருவேன் என்ற எண்ணம் இவர்களிடம் இருக்கும். இவர்களிடம் உண்மையாக இருந்தால் இவர்களை விட சிறந்த உறவு யாருமில்லை. திருமண வாழ்க்கை. தீவிரமான காதல். விருச்சிக ராசி பெண்கள் தனது கணவரை அதீத அன்பு செய்வார்கள். கணவரின் தேவைகளை தாமாகவே அறிந்து பூர்த்தி செய்வார்கள். அபாரமான மனவலிமை ஆண்களுக்கு இவர்கள் சரிசமமானவர்கள். அதிகாரம். குடும்பத்தில் தனது ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். கணவரின் ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிப்பார்கள். சவால்கள். இவர்களிடம் இருக்கும் இந்த சந்தேக குணம் சில நேரம் திருமண வாழ்க்கையில் விரிசலை ஏற்படுத்தலாம். எதையும் வெளிப்படையாக பேசாமல் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்வது கணவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். பொருத்தமான ராசிகள். கடகம், மீனம், ரிஷபம் மற்றும் கன்னிராசி ஆண்களுடன் இவர்களது வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். நட்சத்திர வாரியான நுணுக்கங்கள். விசாகம் 4ஆம் பாதம். குருவின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் மிகுந்த ஒழுக்கமும் தெய்வ பக்தியும் கொண்டவர்கள். அனுஷம். சனியின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் கடும் உழைப்பாளிகள். வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் சாதிப்பார்கள். கேட்டை. புதனின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் மிகவும் புத்திசாலிகள். பேச்சில் சாதுரியமும் கௌரவமும் கொண்டவர்கள். எளிய பரிகாரங்கள். துர்க்கை மற்றும் காளி வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு ராகுகால பூஜை செய்வது அல்லது காளி தேவியை வழிபடுவது இவர்களது தடைகளை நீக்கும். சிவப்பு நிறம். இவர்களது அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு மேரூன். முக்கியமான காரியங்களுக்கு செல்லும்போது இந்த நிறங்களை பயன்படுத்துவது பலம் தரும். தானம்.
ஏழை எளியவர்களுக்கோ அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கோ உதவி செய்வதும் பேரிச்சம்பழம் தானம் செய்வதும் செவ்வாய் தோஷத்தை குறைக்கும். மந்திரம்: ஓம் செவ்வாய் பகவானே போற்றி அல்லது ஓம் துர்காயை நமக என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்வது மன அமைதியையும் தெளிவையும் தரும். விருச்சிக ராசி பெண்களின் இந்த தீவிரமான குணங்கள் உங்களுக்கு பொருந்துகிறதா? குறிப்பாக கேட்டை நட்சத்திர பெண்களின் அனுபவம் என்ன? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்ம ஜாதகம் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நேர்மை, வெளிப்படையான பேச்சு மற்றும் அசாத்தியமான லட்சியம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி பெண்கள். இவர்களுடைய உண்மையான குணம் என்ன? இவர்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் A to Z பார்ப்போம். தனுசு ராசி பெண்களின் ஆழமான குணங்கள். உண்மையை விரும்பும் நேர்மையாளர்கள், த ட்ரூத் சீக்கர். தனுசு ராசிக்கு அதிபதி அறிவுக்கு அதிபதியான குரு. இவர்கள் எப்போதும் உண்மையின் பக்கம் இருப்பார்கள். பொய் சொல்வதையோ அல்லது நயவஞ்சகத்தையோ இவர்களிடம் பார்க்க முடியாது. எதையும் ஒளி